நான் வந்துட்டு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலோட கேஷ் ட்ராப்பை தான் வந்துட்டு மெயினாக லாஸுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு எல்லாமே இருக்குது, இருந்தாலும் இந்த இதுதான் வந்துட்டு பெருசாக அஃபெக்ட் பண்ணிருச்சு டீமை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அந்த கேட்ச் ஏதாவது ஒரு கேட்சை வந்துட்டு பிடிச்சிருந்தா கூட ஆஸ்திரேலியன் டீம் ஒரு 130 145 பண்டில் அவுட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அந்த எல்லாரும் சொல்லுவாங்கல்ல கேச்சஸ் வின் மேட்சஸ், ட்ரூங்க, 100% ட்ரூ. அதை மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த 2-3 கேட்சில் ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தா கூட ஒரு 140 150க்கு ஆஸ்திரேலியா பண்டில் அவுட் பண்ணி நம்ம டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். சீரிஸ் 2-1 நம்ம பாக்கெட்டில் இருந்திருக்கோம். WTCலையுமே வந்துட்டு நம்ம ஒரு நல்ல சைட்டில் இருந்திருப்போம் ஃபைனல் போகிறதுக்கு. இப்போ அப்படியே மாறிச்சு பாருங்கள் அந்த கேச்சஸ்னால தான். இது என்னோட பர்சனல் வியூ தான். அந்த ஜெய்ஸ்வாலோட ட்ராப்னால தான் நம்ம மேட்ச் தோற்றோம் அப்படிங்கிறது. உங்களோட இது என்னவா இருக்கும்? எதனால வந்துட்டு இந்தியா அந்த மேட்ச் தோத்துச்சு? ரோஹித் சர்மா வந்துட்டு கண்டினியூ பண்ணணுமா வேணாமா, இல்லை சிட்னி டெஸ்ட்டோட முடிச்சிருவாரா, என்ன ஏது அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.